அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ். இது ஆர்கே ஜோதிட நிலையம் வெள்ளக்கோவில்ல இருந்து. சரி, இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னா, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு சாதகமான அல்லது நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரியஸ்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்திற்கு இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். பொதுவாக இரண்டாவது நட்சத்திரமானது, இந்த நட்சத்திரம் இவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் பண வரவையும் பொருள் ஈட்டுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறது. அடுத்தது நான்காவது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரும் நாளில் கடனை அடைக்க மிகவும் விரைவாக கடனானது முடிவுக்கு வருகிறது. அதேபோல் நீண்ட நாள நோய்க்கு சிகிச்சை எடுத்து வந்தால் உடனே அந்த நோயிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகளை இவர்களுக்கு தருகிறது. அந்த நோயிலிருந்து வெளியில அவங்க டே டு டே லைஃபை லீட் பண்றதுக்கு கண்டிப்பா முடியும். மொத்தத்தில் இந்த நாலாவது நட்சத்திரம் சுகம் தரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்வோம். அடுத்தது ஆறாவது நட்சத்திரம். ஆறாவது நட்சத்திரம் அனுசம். இது சாதகமான நட்சத்திரம், சாதகத்தாரை அப்படின்னு சொல்லுவோம். புதிய முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அடுத்தது எட்டாவது நட்சத்திரம் மூல நட்சத்திரம். ஒரு இடம் வாங்கறதுக்கு, ஒரு சுப காரியங்கள், நல்ல வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடத்துறதுக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் இவர்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். அடுத்து 13வது நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இது இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்குகிறது. அடுத்தது 15வது நட்சத்திரம் உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரமானது இவர்களுக்கு வாழ்வில் அபரிவிதமான ஒரு மாற்றத்தையும் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தையும் இவர்களுக்கு வழங்குகிறது. அடுத்து 17வது நட்சத்திரம் அஸ்வினி. இது இவர்களுக்கு முழுக்க முழுக்க நன்மையை மட்டுமே செய்கிறது. அடுத்து 20வது நட்சத்திரம் ரோகிணி. இது சுபம் தரும் ஒரு நல்ல நட்சத்திரமாகும். 24வது நட்சத்திரம் பூசம். இது இவர்களுக்கு அந்தஸ்தையும் சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும், இவங்க யார் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு காட்டி கொடுத்துருது. அதாவது இவர்கள் சமூகத்துல இப்படி ஒரு ஆட்கள் இருக்காங்க, ஸோ இவங்க வெளிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா வருவாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்தஸ்து மதிப்பு மரியாதை தெரியாதவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இது தெரிய வைக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை வழங்கக்கூடிய நட்சத்திரம் இது. அடுத்து 26வது நட்சத்திரம் மக நட்சத்திரம். இது பிரிந்தவர் சேர்க்கக்கூடிய நட்சத்திரம். பிரிந்திருக்கக்கூடிய நீண்ட நாள், ரொம்ப வருஷம் பிரிஞ்சிருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும், இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் வர நாள் அன்னைக்கு போய் சந்திச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லா வந்திருக்கும். அடுத்து 27வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரும் நாள் அன்று கோயிலுக்கு போய் பரிகாரங்கள் பண்றது, வேண்டுதல் வைக்கிறது, அன்னதானங்கள் செய்யறது, கோயிலுக்கு தேவையான, அதாவது பூஜைக்கு தேவையான ஒருவேளை மண்டல பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள் இருந்து இவர்களை விடுவிக்குது. அதே மாதிரி பரிகாரம் பண்றதுக்கு இந்த நட்சத்திரம் ஒரு நாளை பயன்படுத்திக்கிறது. அதுவும் இவர்களுக்கு வெற்றியை தருகிறது. கன்சல்டிங் தேவைப்படுறவங்க என்னோட நம்பர் ஸ்க்ரீன்ல இருக்கும், பார்த்துட்டு கால் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு தருவாங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். கண்டிப்பாக அதுக்கெல்லாம் உங்களோட ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம்.